ஒன்று இப்போ வந்து ஆரோ திரும்பியும் கம்பேக் குத்திச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு முடிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆச்சு தேர்ட் பார்ட்டு தான் வந்து திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறானா என்ன அவனோட இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஸ்கோர்னா 3 தான். இதுக்கு முன்னாடினா ஃபர்ஸ்ட்னா 6. ஆமாம் 6லேருந்து 3க்கு போயிட்டான். சரி அவனோட 3 அந்த 3 வேர்ல்டு ரெக்கார்டு அவனால் முடிக்க முடியுமா பார்க்கலாம். நீங்களாம் அவனால் முடிக்க முடியுமா இல்லை முடிக்க முடியாதான்னு பெட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டின்னு வந்துங்க அப்படி தான் பெட்டு வைக்க முடியும். ஏதோ ஒன்று ஆனாலே உங்கள் ஃப்ரெண்டு முடிச்சிட்டியா மட்டும் டேய் அது 3,000 தர இன்னும் நீ எதுவும் பிரேக் பண்ணலடா அப்படியே வேர்ல்டு ரெக்கார்டுக்கு திரும்பி வந்துருக்க. ஆனால் மக்களே இந்த பெட்டில் யார் ஜெயிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆமாடா ஆமை கரெக்ட் டேய் வா 2 லெவல் கொடுக்குதா. இன்னும் எவ்வளோ லெவல்ஸ்டா புஷ் பண்ணோம்? இன்னும் 42 லெவல்ஸ். ஆல் 2125 நான் அடுத்த கொஸ்ட்டுக்கு போய்டும். அடுத்த ஐலண்டில் தான் அடுத்த கொஸ்ட்டு இருக்குது. ஆனால் அடுத்த கொஸ்ட்டு அடுத்த ஐலண்டில் தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஐலண்டுக்கு போய்டுவேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மக்களே நீங்கள் வந்து அடுத்த தடவை என் வீடியோ வரும்போது நான் மேக்ஸ் லெவலில் இருப்பேன் இல்லைனா ஆல்மோஸ்ட் மேக்ஸில் இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த வாரத்துக்கு இந்த வீடியோ வந்துச்சு. ஆனால் அடுத்த வாரம் வந்து வீடியோ வந்து மண்டே வராது. ஆனால் வரும் அந்த மண்டே வராது. ஆனால் வந்து நான் பர்த்டே 26 அது வந்து 26 27 நான் இருக்க மாட்டேன். வருஷம் மட்டும் தான் பேசுவேன். ஏன் நான் வீட்டுக்கு வரேன். ஏன் அவங்க ஆய வந்துட்டாங்களா என்ன? ஓய மக்களே இனிமேல் காய் இருக்க மாட்டான். இனிமேல் எல்லாமே கிரைண்டிங் வீடியோ தான். ஆனால் நீங்கள் வேணுன்னா இப்போத்துலேருந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். சாயை போயிடா பாய். ஏதோ ஒரு மகளே அவன் போய்த்தானா நம்ம வந்து சேனல் பார்த்து பேசலாம். இப்போ வந்து என்னென்னா பேர் நீங்கள் இப்போ நான் என்ன சொல்லி அடுத்த வாரம் வந்து அந்த அளவுக்குள்ள வீடியோ வரேன் மண்டே. ஏன்னா வந்து நான் மண்டே தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் எல்லா வீடியோவும். ஏன்னா வந்து சண்டே தான் நான் எப்போயுமே எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆனால் சண்டே வந்து நான் இனிமேல் அங்கே ஊருக்கு போயிருப்பனால என்ன சண்டே என் வீட்டுக்கு இருக்க மாட்டேன். இது என்னதுடா சண்டே என் வீட்டில் இருக்க மாட்டேன்னா. ஆனால் வந்து என்னால் இருக்க முடியாதனால என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. ஆனால் வந்து மண்டே வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணாடுங்க. ஆனால் வீடியோ வரமான்னு எனக்கு தெரில பாருங்க. 269 வாட் அப்படியே கிராவிட்டி குக்கிங் நான் கிராவிட்டி ஆமாம்ல கிராவிட்டி எப்படி கொஞ்சம் செம்மன்னு சொல்லணும் கிராவிட்டி. ஆனால் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ட்ராங்கு தான். ட்ராகன் ட்ரீவர் மகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிராவிட்டி வந்து ட்ராகன் ட்ரீவர் கூட ஸ்ட்ராங்காக இல்லையா? ஏன்னா வந்து கிராவிட்டி அப்டேட் வந்துச்சு. இனிமேல் நான் என்கிட்ட கிராவிட்டி இல்லை ட்ராகனும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் நீங்களே ஏதாவது ரோபாக்ஸ் இருந்தால் இல்லைனா ஸ்டாக்கில் இருந்தால் ரெண்டுத்தையும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எது நல்லா இருக்குன்னு. ஏன்னா வந்து எனக்கு கிராவிட்டி தான் ட்ராகன் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்குது. ஆனால் எனக்கு தெரில என்ன பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராவிட்டி வந்து அந்த அளவில் பார்க்கல. ஆனால் நான் வந்து கிராவிட்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன். அதில் வந்து அது இப்போ இந்த கிராவிட்டி யூஸர் வந்து ட்ராகனை அச்சு தள்ளிட்டான். அதனால தான் ஆனால் இப்போ இந்த ஜோஜோபோ டிவி ஆனால் அவன் மட்டும் லைட் யூஸர் வச்சு தப்பிச்சுட்டான்னு சொல்லுவேன். ஆனால் நான் முதல்ல கொப்பக்கூல்னு கொப்பக்கூல் பார்த்தேன். அப்படியே பேர்லாம் என்ன சரி ஏதோ ஒன்று. இப்போ வந்து கொப்பக்கூல்னா அந்த லைட் யூஸர் பார்த்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா ஜோஜோபோ டிவி. ஆனால் என்யூ மட்டும் வரல பாருங்க. அன்றைக்கி ஒரு வீடியோவோட பார்த்தேன் என்யூ இட்ஸ் பிளாக்ஃபுல் ஸ்டாட்மெண்ட் ஹேட் என்யூ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஸ் ஸ்டார்ட் கடைசியில் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டான். ஆனால் நான் வந்து ஆல்ரெடி என்யூ வந்து அன்டேமெண்ட்டில் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்யூ கிட்டே ட்ரிபிள் டாக் பேரும் இல்லை. ஆனால் கிக் கேமிங் கிட்ட இருக்குது. என்னடி ஓகே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இது வந்து அந்த யூடியூபருக்கு ஷவுட் அவுட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் ஷவுட் அவுட் தான். அந்த யூடியூபர் பார்க்கலன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே அவ்வளோ என் லெவல் முடிஞ்சிச்சு. ஆமாம் ஓகே இப்போ வந்து 10 10 10 ஆமாம் 5 ஓகே இப்போ வந்து திரும்பி ஏதோ கொஸ்ட் அப்படியே போயிடுவோம். ஓகே வந்து நான் என்னது பார்த்து பேசுங்களா ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் மக்களே இவ்வளோ நான் ட்ராகன் டேலை வச்சு கிரைண்ட் பண்ணியிருந்தேன். எப்படி கிடச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நேற்று நைட்டு வந்து 100 இனிமேல் தடவை பார்க்கும்போது மேக்ஸ் லெவல் தான் பார்ப்பேன்னு சொன்னல. அப்போ வந்து என்னென்னா நேற்று நைட்டு இனிமேல் டெய்லி 100 லெவல்ஸ் கிரைண்ட் பண்ணுவேன். அது ஆனால் வந்து டெய்லி 100 லெவல்ஸ் கிரைண்ட் பண்ணனால நேற்று ஆண்டர் கேசலில் இருந்தேன். இன்றைக்கி காலைல தான் ஆண்டர் கேசல் மூவ் பண்ணேன். ஆனால் ஆண்டர் கேசல்னால போன்ஸ்லாம் நிறைய கிடச்சிச்சு. ஆனால் ரோல் பண்ணேன். முதல்ல ஹாலோ எசன்ஸ் கிடச்சிச்சு. அது வந்து ஸ்கெலிட்டன் பாஸ் எடுத்து வந்து சோல் ரீப்பர் ஸ்பான் பண்ணி அவனை கீல் பண்ணேன். எனக்கு கோலி க்ரௌண்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டெமானிக் விஸ்புன்னு இடம்னு கிடச்சிச்சு. டெமானிக் சோல்ஸு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ டெமானிக் விஸ்புன்னு ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. இது என்னன்னு எனக்கே தெரில. ஐயோ இங்கே இருக்கு பாருங்கள் டெமானிக் விஸ்பு. இது என்ன பண்ணோன்னு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு போனும் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கெலிட்டன் பாஸ் டிஃபீட் பண்ணதுனால எனக்கு ஹோலி க்ரௌன்னு எதுவும் கொடுத்துச்சு. எனக்கு போச்சு. ஐயோ இங்கே இருக்கு மக்களே ஹோலி க்ரௌனு. இது வந்து என்ன பண்ணோன்னு தெரில. ஸ்மால் க்ரௌன் ஹஸ் பீன் பியூரிஃபைடு பை நேச்சர். இது எதுக்குன்னே தெரில முதல்ல. ஒன் பீஸ் இது. ஆனால் ஹாண்டர் கேசல் ஒன் பீஸில் கெக்கோ மோரியாட் தானே? ஆமான்னு நினைக்கிறேன். சரி மகளே அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இல்லை இன்னும் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹாலோ எசன்ஸ் கிடச்சுன்னா சோல் ரீப்பர் கில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு எனக்கு 50 பவுன்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் எசன்ஸ் கிடச்சிச்சு. அதை வச்சும் ஹாலோ எசன்ஸும் ஃபயர் எசன்ஸும் ஒன்று தான் நினச்சிட்டு அந்த பாஸ் ஸ்பான் பண்ண பார்த்தேன். ஆனால் பாஸ் ஸ்பான் பண்ண முடியல. அடுத்த இந்த யூசாட் கிட்ட போனேன். அதுக்கப்புறம் 3 மில்லியனுக்கும் 5000 ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கும் அந்த இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் வாங்குறேன்னு கேட்டான். நான் ஓகேன்னு சொன்னேன்னா ஃபைட்டிங் ஸ்டைல் வந்துச்சு. இன்றைக்கி காலைல வந்து ஃபஸ்ட்டு எபிலிட்டி அன்லாக் பண்ணேன். இப்போ வந்து செகண்ட் எபிலிட்டி அன்லாக் பண்ணேன். இந்த நாளே தேர்ட் எபிலிட்டி அன்லாக் பண்ணதான் டவுட் தான். நாளைக்கு தேர்ட் எபிலிட்டி அன்லாக் பண்ணிடும் நாளைக்கு. ஆனால் நீங்களாம் அடுத்த தடவை பார்க்கும்போது மேக்ஸ் லெவல் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் 25 மேக்ஸ் லெவல் வந்துடுவேன் அப்படி தான். ஆனால் தெரில 25 மேக்ஸ் லெவல் வந்துடுவேன். மேக்ஸ் லெவல் வந்தோடனே முதல்ல பவுண்டி தான் பார்க்கணும். முதல்ல மகளே இப்போ வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் கிராவிட்டி அப்டேட் வந்துடல. அதில் வந்து எங்கிட்ட கிரியேஷன் ஃபுட் இல்லை. ஆனால் ஈக்கிள் தான் இருக்குது. நான் ஆல்டோ கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் வந்து ஆல்டோ கொண்டு பைரட் வில்லேஜில் இருக்கும்போது அப்போ வீடியோ போட்டது தான் நான் லாஸ்ட்டாக ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ போடலாம். ஆனால் நான் வந்து இப்போ வந்து லெவல் 531 இருக்கேன். 531 இல்லைன்னா மேலே நான் பார்த்தது 531 தான். 531 இருக்கேன். அது வந்து சீக்கிரமாக அதுலேருந்து வீடியோ போஸ்ட் ஆகும். ஆனால் முதல்ல நான் செகண்ட் சீக்கு போயிடுவேன். நான் ஆல்டோ கொண்டு தான் க்ரியேஷன் ஃபுட் இருக்குது. நான் ஆல்டோ கொண்டுலேருந்து என்னை மெயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அந்த ட்ரேட் பண்ணி. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன். ஏதோ யூடியூபர் வந்து கேட்டாங்க. அதில் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஐட்டம்ஸில் ட்ரேட் பண்ணலான்னு இனிமேட் சொன்னாங்க. ஸ்வாட்ஸ் கூட ட்ரேட் பண்ணலாமா எப்படின்னு தெரில. ஆனால் ஸ்வாட்ஸ் ட்ரேட் பண்ணலான்னா ஓகே. ஆனால் ஸ்வாட்ஸ்லாம் என்னென்ன வேல்யூவில் இருக்கும்? என்ன ஸ்வாட்லாம் என்னென்ன வேல்யூவில் இருக்குன்னு தெரில. ஆனால் பார்க்கலாம். இந்த கேவண்டர் ஸ்வாடு எந்த வேல்யூவில் இருக்குன்னு தெரில. ஏன்னா வந்து இந்த கேவண்டர் ஸ்வாடு அந்த அளவுலாம் கிரேட் இல்லை. ஆனாலும் இது வந்து லெஜெண்டரி ஸ்வாடான்னு இது கேஷ் மெத்தட்ல இது லெஜெண்டரி ஸ்வாட் தான் நினைக்கிறேன் இந்த கேவண்டர். சரி மக்களே இதோடு இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாபாய். இதோடு இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாபாய் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.